நருட்டோ நில்லு. இவ்வளவு ஈஸியா ஏமாந்துட்டாங்க. அப்படியா நருட்டோ? லார்ட் ஹுகாகே, எங்களுக்கு உங்க உதவி தேவை. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. முக்கியமா நருட்டோன்னு சொல்லாதீங்க. விஷயம் நருட்டோவை பத்தி தான். அவன் ஸ்டோன் ஃபேசஸ் மேலேயே ஏறிட்டான். அவன் அது மேல எல்லாம் பெயிண்ட் அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். நாருட்டோ உசமாக்கி அவர் நேரத்தை மொத்தமா வீணடிக்கிறாரு. நாருட்டோ, எப்படியும் நீ சொதப்பதான் போற. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நருட்டோ, உன் பெஸ்ட் கூட. டிரான்ஸ்ஃபார்ம். பாத்தீங்களா, இதுதான் என்னுடைய அழகான ஜுட்சு. நம்ம ஃபைனல் எக்ஸாம் ஆரம்பிக்கலாம். நான் சொல்ற எல்லாரும் இப்போ டெஸ்ட் ரூமுக்கு கிளம்பலாம். ஃபைனல் டெஸ்ட் எதை பத்தினா க்ளோன் ஜுட்சு. அதுலதான் நான் பயங்கரமா சொதப்பு வேறே. பிரமாதம். நான் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண போறதே இல்ல. சரி, உன்னால முடியும் நருட்டோ. நீ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ. அத முதல்ல நம்பு. கோன்ஜுட்சு. திரும்பவும் கேக்குறேன், உனக்கு அதே மாதிரி தான் போட்டோ எடுத்தாகணுமா? சொன்னது மட்டும் செய்யுங்க, எனக்கு அதே தான் வேணும். அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. எங்க சிரி பாப்போம். மூணு மணி நேரம் கஷ்டப்பட்டு யோசிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணணும்னு எனக்கே புரிஞ்சது. என் முகத்தையே ஆர்ட் ப்ராஜெக்டா மாத்திட்டேன். பார்க்க நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் வேலைக்காகாது. இதுக்கு என்ன குறை? இந்த போட்டோ எங்களால ஏத்துக்க முடியாது. அப்படியா? நான் இன்னொரு போட்டோ எடுக்க மாட்டேன். வயசானவரே, நான் உங்களுக்கு சவால் விடுறேன். எப்படியாவது உங்களை தோக்கடிச்சு நான் 5வது ஹோக்காகே ஆக போறேன். ஏதோ ஒண்ணு தடுக்கி விட்டுருச்சு. உண்மைய சொல்லு, நான் கீழே விழுந்ததுக்கு நீ தானே காரணம். உனக்கு தான் சரியா இன்னும் நடக்க கூட தெரியல. என்ன பண்ற? ஒழுங்கு மரியாதையா கோனாஹமருவ விட்டுரு. அவர் வேற யாரும் இல்ல, 3வது ஹோக்காகேவோட அன்பான பேரன். 3வது ஹோக்காகே என் தாத்தான்னு தெரிஞ்சது இப்ப உனக்கு நடுங்குது இல்ல? நீ யாருடைய பேரனா இருந்தா எனக்கு என்ன? இந்த வாங்கிக்க. 3வது ஹோக்காகேவோட அன்பான பேர. இந்த மாதிரி ஊரு பேர் தெரியாதவங்க கூட எல்லாம் நீங்க சண்டை போடக்கூடாது. ஏதாவது பேராபத்து ஏற்பட்டா என்ன பண்றது? எப்பவும் நான் சொல்றதை கேட்டுதான் நடக்கணும். அப்பதான் நீங்க ஆசைப்படுற உயரத்தை உங்களால அடைய முடியும். நான் சொன்னது புரிஞ்சதா? இனிமே நல்லபடியா நடப்பீங்களா? இவ்வளவு நேரம் செவத்துக்கிட்ட தான் பேசுறேன்னா கேட்ராவை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். கேட்ரானா என்ன? இந்த கேட்டோ நான் கேட்ரான்னு சொன்னேன். அதாவது தலைவரே, இப்ப நீங்க சக்ரான்னு சொல்ல வந்தீங்களா? கேள்வி கேட்காத. உண்மையான நிஞ்சா கேட்ரான்னு தான் சொல்லுவாங்க. அப்படியா? எனக்கு இது தெரியவே தெரியாது. இது நல்லா இருக்கே. நான் சொல்ற எல்லாத்தையும் நம்புறானே. இத பாரு, சக்ரா என்னன்னு நான் உனக்கு சொல்றேன். சக்ராங்கிறது ஒரு எலிமெண்டல் லைஃப் எனர்ஜி. அதை வச்சுதான் ஜுட்சு செய்ய முடியும், சரியா? குள்ளையும் ஒரு பிசிக்கல் எனர்ஜி இருக்கும். அத நிஞ்சாக்கள் மிஸ்டிக்கல் எனர்ஜி கூட ஒண்ணு சேர்த்து பயிற்சி செஞ்சு மெருகேத்துவாங்க. இந்த 2 சக்ராஸும் ஒண்ணு சேரும் போதுதான் ஸ்பெஷலான ஹேண்ட் சைன்ஸை பயன்படுத்தி ஒரு நிஞ்சாவால ஜுட்சு வித்தைய கரெக்டா செய்ய முடியுது. பேப்பரை பார்த்து படிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம்.
அங்க பாத்தியா அவங்கள மாதிரி இப்ப உருவத்தை மாத்து பாப்போம். அவ்வளவுதானா? இப்ப பாருங்க தலைவரே, டிரான்ஸ்ஃபார்ம். என்ன தலைவரே, இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா? கிட்டத்தட்ட பாக்க அப்படிதான் இருக்கு. எனக்கும் அதுக்கு சம்மதமே இல்ல. இங்க பாருங்க, அடுத்த தடவை என்ன மாதிரி உருமாற முயற்சி பண்ணும்போது என்ன விட அழகா தெரியணும். உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் போயிட்டு வரேன். சிரிச்சுக்கிட்டே மிரட்டிட்டு போறாங்க. தப்பு செஞ்சது நீ, அடி வாங்குறது மட்டும் நானா? அடுத்ததா நாம அழகான பெண்களை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறோம். அழகான பெண்களா? வாங்க போவோம். சாசுகே, திரும்ப வந்துட்டியா? இதுக்கு மேல நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இனிமே நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் உன்னை தொந்தரவு பண்ணுவேன். யுருகா சென்சே, என்ன மாதிரி ஒரு திறமையான நிஞ்சா எதுக்காக இந்த சாஸ்கே கூட ஒரே டீம்ல இருக்கணும் சொல்லுங்க. கிராஜுவேட் ஆனவங்கல்ல சாசுகேவோட ஸ்கோர் தான் அதிகமா இருந்தது. நாருட்டோ உன்னோட ஸ்கோர் தான் கம்மியா இருக்க. போங்க. நான் புடிச்சிட்டேன், அதை புடிச்சிட்டேன். ரைட் சைட் காதுல ரிப்பன் இருக்கான்னு பாரு. உறுதிப்படுத்தியாச்சு, அதோட காதுல ரிப்பன் இருக்கு. அப்படின்னா தொலைஞ்சு போன பெட்டோராவை நாம புடிச்சாச்சு, வேலையை முடிச்சாச்சு. இதை விட ஒரு நல்ல மிஷன் கிடைக்கலையா? எனக்கு பூனைகளை சுத்தமா பிடிக்காது. இருக்கிறது சீஃப் கவுன்சிலரோட 3 வயசு குழந்தைய பாத்துக்கணும், அவரோட மனைவிக்கு ஷாப்பிங் பண்ண உதவி செய்யணும், உருளைக்கிழங்க தோண்டி எடுக்கணும். முடியாது. எனக்கு ஒரு உண்மையான மிஷனுக்கு போய் ஆகணும். உனக்கு என்ன தைரியம்? உனக்கு எந்த அனுபவமும் கிடையாத நீ மறந்துடாத. மத்தவங்க மாதிரி சின்ன சின்ன மிஷன்ல ஆரம்பிச்சுதான் உன்னோட திறமையை இங்க காட்டணும். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு நிஞ்சாவுக்கு குழந்தைய பாத்துக்கிறதெல்லாம் மிஷனா என்ன? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? சரி கேளு, நம்ம கிராமத்துக்கு உதவி கேட்டு தினமும் ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டு இருக்காங்க. குழந்தைய பாத்துக்கிறதுல இருந்து கோலை பண்ற வரைக்கும் மேலிடத்தில் இருக்கிறவங்க மிஷன்ஸ் செலக்ட் பண்ணி அப்புறம் நிஞ்சாஸோட திறமைகளை பார்த்து அவங்களுக்கு ஏத்த வேலைகளை கொடுப்போம். அந்த வேலையை சரியா முடிச்சா நம்மளோட கிராமம் அப்புறம் நம்ம வேலைக்கு உதவுற மாதிரி நிறைய பணம் கிடைக்கும். நீ ஒரு அனுபவம் இல்லாத கெனின், அதோட இப்பதான் ஷினோபியோட பாதைக்கு வந்திருக்க. அதனாலதான் உனக்கு டி லெவல்ல உள்ள வேலைகளை கொடுத்திருக்கோம். நேத்து ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு நான் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? அப்புறம் பாக்குறதுக்கு சின்னதா முட்டாள் மாதிரி இருக்கிய, நீ எல்லாம் நிஞ்சான்னு சொன்னா அதை நான் அப்படியே நம்பிடுவேனா என்ன? யார பார்த்து சின்ன பையன் முட்டாள்னு சொல்றீங்க? ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. என்ன என்னோட பாசமான பேரை நான் வரலன்னு அழுதுகிட்டு இருப்பான். தாத்தா என் தாத்தா வேணும்னு அழுவான். சரி இருக்கட்டும், இது எதுவும் உங்க தப்பு இல்ல, விடுங்க. அப்படின்னா எங்களுக்கும் வேற வழியே கிடையாது, உங்களை நாங்க பாதுகாத்து தான் ஆகணும். ரொம்ப நன்றி, ஜெயிச்சிட்டேன். அப்ப சரி, என் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அதாவது உயிரோட என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இந்த தடவை சாஸ்கே மட்டும் நல்ல பேர் வாங்குறத நான் ஒத்துக்க மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன். அங்க யாரும் இருக்காங்க.
அவன் சின்ன எலி அவ்வளவுதான். நருட்டோ நீ என்ன பண்ணிருக்க பாரு. அது ஒரு முயலா? அடடா, முயல் குட்டி என்ன மன்னிச்சிடு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. இவனை கொன்னுட்டு இவனை வருத்தப்படுறான்.